ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெவி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரவீன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் டால்பி டிடியை சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டிருந்தாரு. நல்லா ஹெவியாக கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் ரேஞ்சு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பிராண்டட் லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி. அடுத்து ரிமோட்கான டிஸ்பிளே. அடுத்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான கண்ட்ரோல். ஒரு விஏ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஒயிட் டிஸ்பிளேல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். கீழே பார்த்தோம்னா கோல்டில் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு லுக்காக தெரியும் உங்களுக்கு ஆம்பிளிஃபையரு. வாங்க இன்டீரியரில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 ஒரு 15 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். டைப் 16 உங்களுக்கு 4 இன்ச் கோர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பக்காவாக ஒரு 15 ஆம்பியர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்தது பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 50-10 மெட்டல் டயோடும் 10,000 50 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஃபேக்டர் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 12 வோல்ட்டுக்கான எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் FT003க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சேனல் யூடியில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா பவர் ஆம்ப். ஸோ நம்மளுடைய 5198 1941 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்காக. பர் சேனலுக்கு உங்களுக்கு ஒரு 70 to 80 வாட்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அடுத்து சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 5200 1943 தான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு 24 வோல்ட்டில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு JBL பக்காவாக லோட் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா இந்த பெரிய ரிலே இந்த பிடிஎல் மோனோக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 2 ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம். ஸோ இந்த 4 டிரான்சிஸ்டர் ஒரு பேர், இந்த 4 டிரான்சிஸ்டர் ஒரு பேர், ரெண்டும் நம்ம பார்த்தோம்னா பிடிஎல் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, இந்த 4 சேனல் ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. ஸோ அந்த ஸ்பீக்கர் அவுட்டுக்காக இந்த பெரிய ரிலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரிலே பார்த்திங்கன்னா ஒரு ரிலேயில் ஒரு சேனல் டம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது போச்சுன்னா கூட அதில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது FT003 யூஸ் பண்ணியிருக்கேன் டால்பி டிடி சப்போர்ட்டுக்காக. இதில் ரிமோட் கிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹனீஷில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹனீஷில் ஒரு சபுப்ரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சபுப்ரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த 8 டிரான்சிஸ்டருக்காக நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் JBL நல்ல ஒரு பாக்ஸாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், எங்கேயும் கசகசன்னு இருக்காது. இந்த ஆம்போட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற 5198 1941 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் டொஷிபாவில். இதுவும் பார்த்திங்கன்னா டொஷிபாவில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளைய காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா வரும். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப லோ பட்ஜெட்டாக கேட்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஸோ என்னோடய பேக் சைடு வியூ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான எல்எஸ் சாக்கெட்டு, சரௌண்டு, அடுத்தது சென்ட்ரு. இந்த சப்பு பார்த்தோம்னா டம்மியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் பனானா சாக்கெட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டம்மி தான். ஸோ இதை நம்ம மறைச்சிருவோம். இது பார்த்திங்கன்னா FT003க்கான இன்புட்டு.
ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI RC. ஸோ இது வந்து ஆக்ஸ்க்கான இன்புட்டு. நீங்கள் டிவி இல்லை வேறு ஏதாவது ஆக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்போம், ஒரு ஏசி கார்டு ஒன்று. ஸோ பேக் வியூன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். கூலிங் ஃபேனுக்காக வந்து பார்த்தோம்னா 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 டிரான்சிஸ்டருக்கு நேராக ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ பிடிஎல் மோன் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ஏற தான் செய்யும். ஆனால் நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கூலிங்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்தோம்னா இவ்வளோ தான். இன்னும் நம்ம கம்மியான பட்ஜெட்டில் இம்ரான்ஸ் கிட் போட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா, ஃபுல் பேக்கேஜாக. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்ம ஒரு டிஎஸ்பி ஆம்ப்ளிஃபையர் நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் இருந்தால் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நம்ம எடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே கான்டாக்ட் பண்ணலாம். இதனோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.